ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டான்ஸ்னு எதுவுமே இல்லனா கல்யாணமே போர் அடிக்காதா? எங்க அந்த டிஜே? பாட்ட போடுங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் ஃபன் மூடே வருது. எஸ். வாங்க நாமளும் போய் டான்ஸ் ஆடலாம். வா. மாப்ள வாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒரு டான்ஸ் பண்ணுங்க. இல்ல வேணாங்க. என்ன ராகவி, உனக்கு ஓகே தானே? பாருங்க, அவளே ஓகே சொல்லிட்டா. வாங்க வாங்க வாங்க. அதுவும் கல்யாண மண்டபத்திலேயே சகுனமே சரியில்லையே. வரும்போதே விளக்கோட கீழே விழ பார்த்தா இப்ப இப்படி ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தை சரியா பார்த்துதான் ஏற்பாடு செஞ்சீங்களா? போதும் ப்ளீஸ். ஏன் இப்படி பேசுறீங்க? புடவை எரிஞ்சது போய் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அது முகூர்த்த புடவையாச்சேம்மா. என்னம்மா, இவ்ளோ பெரிய விபத்துல இருந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லாம ராகவி தப்பிச்சிருக்கா. அத பாருங்களேன். நடந்த நல்லதை விட்டுட்டு கெட்டதை ஏன் பாக்குறீங்க? சூப்பர் ரஜினி, நீ சொன்னதுதான் ரொம்ப கரெக்ட். இதையே அபசகுணமா பாக்கணும். ஏதோ திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாமே. முகூர்த்த புடவைக்கு இப்ப என்ன பண்றது? அது ஒரு பிரச்சனையே இல்ல. இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டோட ஜவுளி கடை இருக்கு. நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். இத நினைச்சு நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே? அத்த ப்ளீஸ் கதவு திறங்க. அத்த 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 ப்ளீஸ் அத்த கதவு திறங்க அத்த. அத்த அத்த ப்ளீஸ் அத்த. சீ, வாய மூடிட்டு இருக்க மாட்ட? தட்டி தட்டி கை வீங்கிற போகுது. அப்புறம் வீட்டு வேலையில யார் செய்வாங்க? ப்ளீஸ் அத்த, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் அத்த. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்.
அத்தை ப்ளீஸ் அத்தை, இப்ப மட்டும் என்ன விட்டுருங்க அத்தை, கதவை திறங்க அத்தை. ஐயோ பாவமேனே, உனக்கு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த கத்து கத்துற. இன்னும் சாப்பிட்டா நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏமா இவ்ளோ டென்ஷனா இருக்கு? ராகவி கல்யாணத்துக்கு தானே வர? நான் முகூர்த்த புடவை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, பொண்ணு பேர் ராகவியா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு பார்த்திபன் மாமாவை தான் தெரியும். ஓ, மாப்பிள்ளை சைடா? ஆமா, இப்பதான் முகூர்த்த புடவை வாங்கிட்டு போறீங்களா? முன்னாடியே வாங்கிருப்பாங்கல்ல? இல்ல, ஆல்ரெடி முகூர்த்த புடவை இருந்தது. அதான் இப்ப வாங்கிட்டு போறேன். நான் ரஜினியோட தங்கச்சி தான். என் பேர் திவ்யா. ரஜினியோட தங்கச்சியா நீ? ரொம்ப நல்ல பொண்ணு அவ, புத்திசாலியும் கூட. அது மட்டும் இல்ல, ரொம்ப அன்பான பாசமான மனசு அவளுக்கு. அதனாலதான் எல்லாரும் அவளை ஏமாத்துறாங்க. எல்லாம் தெரிஞ்சும் விட்டு கொடுக்கறேன்னு ரஜினி அக்கா ஏமாந்து நிக்கிறா. இந்த தடவை நான் அதை விட மாட்டேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ வாழ்க்கை அமையணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ரஜினி ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கும் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? பார்த்திபன் மாமா மனசுல ரஜினி அக்கா தான் இருக்கா. ரஜினி அக்காக்கும் பார்த்திபன் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும். ஆட்டோவை கொஞ்சம் நிறுத்துங்க. என்னாச்சு? எதுக்கு ஆட்டோவை நிப்பாட்ட சொன்னீங்க? கொஞ்சம் போக சொல்லுங்க, சீக்கிரம் போகணும் ப்ளீஸ். நீ இறங்குமா, இறங்கு. நீங்க கூட்டிட்டு போலனாலும் நான் போயிருவேன். இருமா, நான் ராகவியோட அத்தை தான். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லலாம். எனக்கு ரஜினிய இன்னைக்குதான் தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவ மேல எனக்கு பெரிய மரியாதை வந்துருச்சு. என்ன நீ நம்பலாம். நான் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரஜினி அக்காக்கு ஹெல்ப் பண்ணதான் அனிதா அக்கா பார்த்திபன் மாமாவை கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவரை லவ் பண்றேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? சத்தியமா நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். எங்க அக்கா அப்படிதான். தனக்குன்னு இது வேணும்னு ஆசைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. புரியுது. ப்ளீஸ், நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? பொண்ணுக்கு அத்தனை வேற சொல்றீங்க. இருந்தாலும் பார்த்திபன் மாமா மனசுல ரஜினி அக்கா தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராகவி வாழ்க்கைய பத்தி யோசிப்பீங்கல்ல? அப்ப நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்த ஹெல்ப் பண்ணுவீங்க.
நான் ரஜினிக்காகவே இந்த ஹெல்ப்ப பண்றேன். வா நாம கிளம்பலாம். வண்டி எடுத்து தியாகம் பண்றதா நினைப்பா? எல்லா விஷயத்திலயும் நீ ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க. ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு முட்டாளா இருக்கியே. அப்போ உங்களை என்னம்மா சொல்லுவீங்க? நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தானே. நீங்க இருக்கலாம், ஆனா நான் இருக்க கூடாதா? ராகவியோட அம்மா உங்களை பத்தி எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஓ, ஆனா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை போதும்னு இருந்தேன். பார்த்திபன் மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில இல்ல. ராகவி மாதிரி வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நான் டிசைட் பண்ணல. உனக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல ரொம்ப அழகான ஒரு காதல் இருக்கு. இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லம்மா. நீ இப்படி சொல்ற, ஆனா அவன் மனசுல இருக்கு. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளயும் ஒரு முதல் காதல் இருக்கும். நட்சத்திரம் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம் வந்தா காணாம போயிடும். அந்த வெளிச்சம்தான் கல்யாணம். பார்த்திபன் வாழ்க்கையில ராகவிங்கிற ஒரு வெளிச்சம் வரும்போது ரஜினிங்கிற நட்சத்திர வெளிச்சத்தை பார்க்க முடியாதுமா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரஞ்சிதத்துக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்குதான் சிக்கல். பத்மா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருந்துச்சு. நீயா தான் கெடுத்துக்கிட்ட. இத பாரியா, உன்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன், கோமாவும் பேசிருக்கேன். ஆனா யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுத்தது இல்ல. நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சனே தவிர வேற எதுவும் வேணாம். நான் எதுவும் கேட்டதும் இல்ல. இப்ப இப்படி மாறிட்டேன்னுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பத்மா. நானே வேண்டான்னு சொல்லியும் என்னையும் பிள்ளைங்களையும் விட உனக்கு உன் சொத்து தானே பெருசா போச்சு. அதுவும் உங்களுக்காக தான் பத்மா. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீயே வேண்டான்னு வந்துட்ட. உன் சொத்து எதுக்கியா எனக்கு? ஐயோ, உனக்கு என்னதான் வேணும்? அத சொன்னதான் தெரியும், சொல்லு. அத சொல்லதான் வந்த. எனக்காக இந்த உதவியை மட்டும் எப்படியாவது செஞ்சிடு. என்னம்மா மண்டபத்தை சுத்தி சுத்தி வரீங்க? உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. ரொம்ப நேரமா அவரை காணோம். இப்ப பாக்கல, ஆனா அப்போ இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்கம்மா. சரி, நீ இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். பாருங்க. இத பாரு பத்மா, என்னையும் வேணாங்கிற, சொத்தையும் வேணாங்கிற, அப்புறம் வேற என்னதான் வேணும் உனக்கு? உங்களால ரஜினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை. பாவையா அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்காக படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுடுச்சு. அவ வாழ்க்கை எப்படியாச்சும் அவளுக்கே கொடுக்கணும். ஏதாச்சும் பண்ணியா? நான் என்ன பண்ண முடியும் பத்மா? இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டு. ரஜினிக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் பண்ணி வை. பத்மா, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? என்னால இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? சரி, நீ சொல்ற மாதிரி அப்படியே நிறுத்தினாலும் அனிதா சம்மதிக்காம ரஜினி பார்த்திபன் கல்யாணம் எப்படி நடக்கும்? வீட்டை விக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நாடகம் ஆடுற? பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பண்ணியா? புரியாம பேசாத பத்மா, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. என்னால முடியாது.
டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஆனா உங்ககிட்ட அர்ஜென்ட்டா சில விஷயங்கள் பேசி ஆகணும். நான் நிச்சயம் அப்போ உங்களை பார்த்தேன். பட் நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா தெரியலையே. என் பேரு அரவிந்த். ரஜினியோட சிஸ்டர் ராதிகா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? சொல்லுங்க, என்ன பேசணும்? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். என்னடி தனியா பேசணும்னு சொல்றாரு? என்ன நீங்க நம்பலாம். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க லைஃப் பத்தி தான் பேச வந்திருக்கேன். தேங்க்ஸ் ராகவி. பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதோ லைஃப பத்தின்னு சொன்னீங்களே. பார்த்திபன் ரஜினியை பத்தி தான் பேசணும். அவங்க 2 பேரை பத்தி தப்பா சொல்ல வந்தீங்கன்னா இப்படியே வெளியில போயிடுங்க. வேற? நான் உங்களை பத்தி தப்பா சொல்ல வரலங்க. ஆனா உண்மையை சொல்ல வந்திருக்கேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஆனா முடியல. ரஜினி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தி இருக்கீங்க. ராகவி ப்ளீஸ், உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நான் தேடி வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்க மாட்டேன். ரஜினியும் பார்த்திபனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அதே அளவுக்கு உங்க மனசையும் கஷ்டப்படுத்திடாம இதை சரி பண்ணணும்னு நினைச்சேன். அதனால மட்டும்தான் சொல்லல. இந்த கல்யாணம் நடந்தா நிச்சயமா நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஏமா ராகவி, ஏமா இப்படி சொல்ற? ராகவி, அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் போய் பேசுறேன். போய் பாருமா கொஞ்சம். நீங்க இருங்க, அதான் ரஜினி போயிருக்கால. முடிச்சு உனக்கும் எனக்கும் தான் ரஜினி. யார் என்ன பேசினாலும் இது மாறாது. நான் தான் சொன்னல. ரஞ்சிதம், என்ன திடீர்னு கல்யாண பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது? அதான் உங்க பொண்ணு போயிருக்காளே பஞ்சாயத்து பேச. ச்சே, அவ வீட்டுல உள்ளவங்களே சும்மா இருக்காங்க. இவளுக்கு என்ன? ராகவி, என்னது? ஏன் இப்படி நடந்துக்கிற? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. பேசாதீங்க. மா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? மா, என்னம்மா? அது வந்து அனிதா. மா கொஞ்ச நேரம் இருங்க. பார்த்திபா, என்னாச்சு? இதெல்லாம் உன்னாலயா? அனிதாக்கா,
இந்த கல்யாணம் நடக்காது, எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ராகவி ரூம்குள்ள போயிட்டா. என்னது? உண்மையதான் சொல்றேன். ரஜினி அக்கா அவ கூட போய் பேச போயிருக்கா. ரஜினி, தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன வேணும் இப்போ உனக்கு? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் போறேன். ஒரு நிமிஷம். நின்னு பேசினா உங்க மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வந்துரும்னு பயமா இருக்கா? யார பார்த்தும் பயப்படுறதுக்கும் என் மனசுல எதுவுமே இல்ல. இருக்கு ரஜினி, எல்லாமே இருக்கு. நான் சுத்தி வளைக்கல. என் மனசுல நீ இல்ல. இப்படி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு கஷ்டப்படுறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? சொல்லுங்க. நான் என்னை ஏமாத்திக்கவும் இல்ல, கஷ்டப்படவும் இல்ல. உங்க மனசுல எதுவுமே இல்லன்னு நீங்க சொல்றத, உங்க சிரிப்ப வேற யாராவது வேணா நம்புவாங்க. ஆனா நான் பார்த்திபன், ரஜினியோட பார்த்திபன். என்ன பாக்குறீங்க? உங்களோட ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்திபா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப வராத. தயவு செஞ்சு போயிடு. உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுது. இந்த கல்யாணத்தை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? இப்ப இந்த கல்யாணம் நடந்தா ராகவியை ஏமாத்தணுங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் காலம் பூரா வாழணும். அது பரவாயில்லையா? இல்ல, ராகவிக்கு தான் இப்ப எல்லா உண்மையும் தெரியுமே. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா. ராகவி ரொம்ப நல்ல பொண்ணு பார்த்திபா. உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பா. போக போக எல்லாமே சரியாயிடும். நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பத்தையும் சேர்த்து பாத்துக்கிறேன்னு சொல்றேனேங்க. பார்த்திபா, கொஞ்சம் பொறுமையா பேசு. யாராவது பாத்திர போறாங்க. இங்க பாரு, அப்படி நடந்தா எனக்கு குடும்பம் மட்டும்தான் இருக்கும், நட்பு இருக்காது. அனிதாவை இழந்து ஒன்னு அடைய நான் விரும்பல. அவளுக்கு புரிய வைக்க கொஞ்சம் டைம் ஆகும். நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அந்த டைம் கூட நீங்க எனக்கு தரலையே. இங்க பாரு, என்னோட சூழ்நிலை அது. எந்த டைமும் தர நிலைமையில நான் இல்ல. நீதானே சொன்ன மத்த எல்லாரையும் விடவும் என் மனசு உனக்கு நல்லா தெரியும்னு. அது உண்மைனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ பேச மாட்டேன். ரஜினி, பிளீஸ் பார்த்திபா, யாராவது பாத்திர போறாங்க, நீ போ போ. இவ சும்மா இருந்தாலும் இவன் பேசி பேசி இவன் மனச கலைக்க பாக்குறான். முதல்ல இந்த ரஜினியை இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். இல்லம்மா, வேண்டாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது. குடி குடி குடி.
உன் மனசுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அதான் நீ ஜூஸ் குடி. யார் இந்த பொண்ணு? காலையில இருந்து எல்லா வேலையும் அதுவே பாக்குது. ஆளாளுக்கு கவனிக்கிறாங்க. ஆமாண்டி, அவங்க ஏதோ மாப்பிள்ளையோட அக்காக்கு ஃப்ரெண்டா. பொண்ணு பாக்குறதுல இருந்து தாலி வாங்குற வரைக்கும் அவங்க இல்லாம எதுவுமே செய்யலையா. அப்படியா? ஆனா பாக்க நல்ல பொண்ணாதான் இருக்கு. இந்த காலத்துல வீட்டு வேலையெல்லாம் இப்படி யாரு அக்கறையா செய்ய மாட்டேன்றாங்க. பார்க்கவும் மகாலட்சுமி மாதிரி இருக்கு. சிரிச்ச முகமா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறா. ஆமாண்டி, நீ சொல்ற மாதிரி பாக்க மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கு. வந்துட்டாங்க பாராட்டு பத்திரத்தை தூக்கிட்டு. அவ யாரு, யாருக்காக இதெல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. மகாலட்சுமி மகாலட்சுமி. மீனா, பூவை கொடுத்துட்டு ரஜினி அக்கா கூடவே இரு. இல்லனா இங்க எங்கேயாச்சும் பத்திரமா இரு. ஏமா நீங்க இங்க தானே இருக்க போறீங்க? இல்ல மீனா, நான் கொஞ்சம் வெளியில போறேன். வெளியிலயா? கோயிலுக்கு போறேம்மா. கோயிலுக்கா? இப்பவா? கல்யாணம் நடக்க போதில்லம்மா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு வேண்டதான் கோயிலுக்கு போறேன். ரஜினியை இப்படி பார்க்க முடியல மீனா. பாவம், தனக்குன்னு எதுவுமே ஆசைப்படாதவ தனக்கு பிடிச்சவனோட வாழணும்னு ஆசைப்படுறா. அப்பா கூட ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருலம்மா. அதான் கடவுள் கிட்ட கேட்க போறேன். எல்லா பொண்ணுக்கும் வரக்கூடிய சாதாரண ஆசைதான். அது கூட அவளுக்கு கிடைக்க கூடாதா? அவ மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்திபன் மாமா முகத்திலயும் சந்தோஷமே இல்லம்மா. எப்படி இருக்கும்? அவனுக்கும் ரஜினினா உசுரு. அப்புறம் ஏமா அவங்களும் எதுவுமே பண்ணாம இருக்காங்க? ரஜினி தான் அவனையும் எதுவும் பண்ண விடாம ஏதாவது சொல்லிருப்பா. நான் கோயிலுக்கு போறேன். இங்க கல்யாணம்னு நடந்தா அது ரஜினிக்கும் பார்த்திபனுக்கும் தான் நடக்கணும். நானும் வரட்டுமாமா? வேண்டாம் வேண்டாம், நாம 2 பேரையும் காணோம்னா ரஜினி சந்தேகப்படுவா. உன்கிட்ட என்ன பத்தி கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. வாய்ப்பே இல்லையே. இங்க ஒரு பை தனியா இருக்கே, இதுல யாராவது பாத்தீங்களா? அது ஏன் பேக்குங்க? அதுல எல்லாம் இருக்காது. ஏமா, எல்லா பையும் பார்த்தாச்சு, இதுவும் இங்க தானே இருக்கு, இதையும் பாத்துருவோமே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அக்கா பேக்க செக் பண்ணணும்னு சொல்றீங்க? அனிதா அக்கா, என்ன இது? ஏமா, உங்க அக்கா மேல சந்தேகப்பட்டெல்லாம் சொல்லலாமா? பீரோ பக்கத்திலேயே இருக்கே, இதுல தவறி கூட விழுந்திருக்கலாம்ல. என் பேக்ல இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அதானே எங்க அக்கா மேல அபாண்டமா பழி போட பாக்குறீங்களா? அனிதா அக்கா, இதுக்குதான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா? அம்மா, அந்த தாலி வாங்குறதுக்கு நாங்க ரஜினியை தான் கூட்டிட்டு போனோம். அவ கையால தான் நாங்க தாலியே வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் சரிதான் நீ, ஆனா நான் தப்பான எண்ணத்துல இந்த பைய பாக்கணும்னு சொல்லலையே. சரிம்மா, நீங்க பாருங்க. வேண்டாம். இல்ல அனிதா, பரவாயில்ல, நீங்க பாருங்கம்மா. பாக்குறீங்க? பொண்ணோட அத்தை ரஜினிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்களா? ஏன் ரஜினி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் இது இன்னும் வசதியா இருக்கும்.
கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் இங்க நடந்துட்டே தான் இருக்கும். கடைசியில கல்யாணம் ரஜினி பார்த்திபனுக்கு தான் நடக்கும். இதோ இங்க ஓரமா உட்காந்து கனவு காண்டுகிட்டே இரு ராதிகா. எவ்வளவு நேரம் நடிக்கிறீங்கன்னு பார்க்க தானே போறேன். ரஜினி தப்பிச்சுட்டே இருக்கல்ல, ஆனா நான் விட மாட்டேன். ओम माधवाय स्वाहा माधवाय इदं नमः ओम त्रिविक्रमाय स्वाहा त्रिविक्रमाय इदं नमः ओम श्रीधराय स्वाहा श्रीधराय इदं नमः ओम अग्नये प्रजापतये स्वाहा अग्नये सप्तपतये इदं नमः ओम वरुणाय स्वाहा वरुणाय इदं नमः आदित्याय இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா? 100%. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்க இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டே தான் இருக்கும். கடைசியில கல்யாணம் ரஜினி பார்த்திபனுக்கு தான் நடக்கும். ரஜினி இங்க வா வா. சொல்ல அனிதா, என்னாச்சு? இந்த கல்யாண விஷயத்துல கடைசியா ஒரு ஹெல்ப் ரஜினி. என்ன அனிதா சொல்லு. கடைசி நிமிஷத்துல கூட உன்னால இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அனிதா, ஏய் இல்ல, நான் அப்படி சொல்லல. இத 2-3 பேரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியா என்கிட்டயே சொல்றாங்க. இல்ல அனிதா, நிச்சயமா அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும் ரஜினி, நீ நிச்சயம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நானும் உங்ககிட்ட சொன்னேன். கடைசி நிமிஷத்துல அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ச்சே, இந்த அனிதா எங்க போய் தொலைஞ்சா? இப்ப பார்த்த ஆளை காணும். विद्महे विष्णुपत्नी च धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णु प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते ओम दशरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि धन्नो राम प्रचोदयात् நாங்க வரோம்.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.